ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன அப்படிங்கிறது பொருள். மாத இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி என்பது சரியான விடை. ஆசிரியராக பணியாற்றியது சக்கரவர்த்தினி. மற்றது எது பார்த்தோன்னா சுதேசிமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில் அவர் துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். தி ஹிந்து அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணிய ஐயரால் நடத்தப்படும் ஒரு இதழாக இருக்கும். அடுத்து யங் இந்தியா அப்படிங்கிறது காந்தியடிகளால் நடத்தப்படும் ஒரு இதழாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீன்பந்து மித்ரா. நீல் தர்பன் நாடகம் மூலமா தீன்பந்து மித்ரா தான் இவ்வாறு கொண்டு சென்றிருப்பாரு. அடுத்து, அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா அது கடலூர் பகுதியை சேர்ந்தவர். அடுத்ததா, புதுக்கோட்டையில யார் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையில பிறந்திருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையில பிறந்திருப்பாங்க. திருவாரூர்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருவாரூர்ல பிறந்திருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவாலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர் இருக்கு, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா, தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், அலிகார் இயக்கம் பொறுத்துக. அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், நத்வத் அல் உலாமா அப்படிங்கிறது. இதை பொறுத்தனோம்னா இதற்கு சரியான விடை அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான், அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது, தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதாவி, நத்வத் அல் உலாமா அப்படிங்கிறது சிப்லி நுமானி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். பெண் கல்வி, விதவை திருமணம், குழந்தை மறுமணம். இதுல ஒன்று மட்டும்தான் சரி. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பத்தி சொல்லணும்னா பெண் கல்வியை அவர் ஆதரிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். விதவை திருமணம் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா உடன்கட்டை ஏறும் மாற்றத்திற்கு எதிராக உடன்கட்டை ஏறும் அந்த சதியை ஒழிக்க முன்முயற்சி எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், வாரன் ஹேஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுவெளி கொள்கை. வாரன் ஹேஸ்டிங் பிரபு சுற்றுவெளி கொள்கை. வாரிசிலப்பு கொள்கையை பின்பற்றியவர் டல்ஹௌசி வாரிசிலப்பு கொள்கை. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பென்னிங் நினைக்கிறேன். இதை நீங்க சரியா செக் பண்ணிக்கோங்க. இந்த வாரிசு இழப்பு கொள்கையை திரும்ப பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதை திரும்ப பெற்றவர் கானிங் பிரபு தான் வாரிசு இழப்பு கொள்கையை திரும்ப பெற்றாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது லாலா லஜ்பதி ராய் பெயர் தான் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921 செப்டம்பர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை என்ன பத்திரிகை அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு. ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது குலக்கல்வி திட்டம். அடுத்ததா, காலவரிசைப்படுத்தணும். வங்க பிரிவினை 1905, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கிலாபத் இயக்கம் சூரத் பிளவு 1907. இது சரியா வரிசைப்படுத்தணும்னா வங்க பிரிவினை ஃபர்ஸ்டோ, அடுத்தது சூரத் பிளவு இரண்டோ, ஒத்துழையாமை இயக்கம் கிலாபத் இயக்கம் எப்ப அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கரெக்டா போடலாம். இந்த இரண்டு இதை பார்த்து தான் உங்களுக்கு டவுட் வரும். இது 1920 ஏப்ரல் 17 தொடங்கியிருப்பாங்க. இது கிலாபத் இயக்கம். இதுவே ஒத்துழையாமை இயக்கம் எப்ப தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
கிலாஃபத் இயக்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இதை தொடங்கியிருப்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிலாஃபத் இயக்கத்துல காந்தியடிகள் வந்து கலந்து கொண்டிருப்பாரு, இந்து முஸ்லீமை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த இயக்கத்துல தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒரு முன்மொழியப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இதற்கு சரியான விடை என்னன்னா 1-4-3-1-4-3-2 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. முதல்ல வங்க பிரிவினை, இரண்டாவது சூரத் பிளவு, மூன்றாவது கிலாஃபத் இயக்கம், நான்காவது ஒத்துழையாமை இயக்கம். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பாருங்க, AR இரண்டும் சரி. ஏவுக்கான சரியான விளக்கம், அதாவது ஏனா அசெஷன் கூற்று அப்படின்னு அர்த்தம், ஆர்னா ரீசன் அப்படின்னு அர்த்தம். அதான் அங்க கொடுத்துருக்காங்க. இது இரண்டுமே சரியானதுதான். இதை குரூப் 1 கொஸ்டினும் இதே தான் கேட்டிருந்தாங்க. இது என்னன்னா, அதற்கு வந்து இந்த 1881 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. என்ன கான்ட்ரவர்சின்னு தெரியல. அடுத்தது, பின்வருவனற்றுள் கால வரிசைப்படி வரிசைப்படுத்த கொடுத்திருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சிம்லா மாநாடு, பூனா ஒப்பந்தம், அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1942 ஆகஸ்ட் 8. எக்ஸாக்ட் டேட்டு இதுதான். ஏன்னா இந்த டேட்ல தான் தமிழ் நியூ புக்லயும் இது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பாத்துங்க. இந்த சிம்லா மாநாடு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1944. பூனா பேக்ட் இது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, பூனா ஒப்பந்தம் 1932. இதோட எக்ஸாக்ட் டேட் தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வருஷம் அதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பூனா ஒப்பந்தம் எப்ப அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா இது எக்ஸாக்ட் டேட்டு, மாதம், அதோட டேட்டு, எக்ஸாக்ட் டேட்டோட கேட்பாங்க. அடுத்தது அமைச்சரவை குழு 1946 வந்திருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப இதை சரியா வரிசைப்படுத்தணும்னா 3 பூனா ஒப்பந்தம் முதல்ல, 2வது 1 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 3வது சிம்லா மாநாடு, 4வது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857 கழகத்தை பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. சர் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என்று கருதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம். வீர சவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். ஆர்ஜி மஜும்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார். KM பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என அழைத்தார். இதற்கு சரியான விடை 2 மட்டும்தான் சரி. மற்ற எது தவறு, ஏன் தவறு அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், சர் ஜான் சிலி இவர் எவ்வாறு கூறியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சர் ஜான் சிலி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுயநலமான சொந்த முற்றிலும் தலைமைத்துவமற்ற மற்றும் சுயநலமான சொந்த தலைமையற்ற ஒரு கும்பலின் கழகம் அப்படின்னு சர் ஜான் சீலி வந்து கூறியிருப்பாரு. ஹோலி அண்ட் பேட்ரியாட்டிக் அண்ட் செல்ஃபிஷ் சிப்பாய் முட்னி வித் நோ நேட்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னு சர் ஜான் சீலி வந்து கூறியிருப்பாரு. இதை ஞாபகம் வச்சுங்க. இது இராணுவ கழகம்னு அவர் கூறியிருக்க மாட்டாரு. இத இராணுவ கழகம்னு கூறினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் டிஸ்ரேலி. அதை எழுதுற பாத்துக்கங்க. பெஞ்சமின் டிஸ்ரேலி அவர் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அடுத்ததா வீர சவர்கர் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லியிருப்பாரு, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா ஆர்ஜி மஜும்தார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார் அப்படிங்கிறது தவறான விடை. ஏன்னா அங்கேயே பார்த்துட்டோம். அதை ஆர்ஜி மஜும்தார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் அல்லது தேசிய அல்லது சுதந்திர யுத்தம் எதுவுமே இல்லை, நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நார் எ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னும் இவர் தான் சொல்லியிருப்பாரு. என்னன்னு, முதல் அல்லது தேசிய அல்லது சுதந்திர யுத்தம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அடுத்து KM பணிக்கர் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவர் சொல்லப்பட்டது நோட்ஸ்ல இல்ல, ஆனா இந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொன்னது வந்து நோட்ஸ்ல இருக்கு. சிப்பாய் முட்னி அப்படின்னு சொன்னது மாலிசன் அப்படிங்கிறது சிப்பாய் மியூட்டனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
நீங்கள் இதை கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அல்லது புக்லேயே இருக்கும். இதை வந்து படித்து பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா வி.டி. சவார்கர். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முதல் இந்திய சுதந்திர போர், அதுதான் இங்கேயே இருக்கு. முதல் இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படிங்கிறது அவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்ததா ஆர்ஜி மஜும்தார், முதல் அல்லது தேசிய அல்லது சுதந்திர யுத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆர்ஜி மஜும்தார் சொல்லியிருப்பாரு. மூன்றாவது வந்து டிஸ்ரேலி. யாரு? டிஸ்ரேலி. அவரு நம்பிக்கை காரணமாக வேரூன்றிய தேசிய போராட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்பிக்கை காரணமாக டிஸ்ரேலி வந்து நம்பிக்கை காரணமாக வேரூன்றிய தேசிய போராட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு ராணுவ சிப்பாய் கழகம், ராணுவ கழகம், சிப்பாய் ராணுவ கிளர்ச்சி அல்லது அது தேசிய கிளர்ச்சி அப்படின்னு பெஞ்சமின் டிஸ்ரேலி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. டிஸ்ரேலிங்கிறவர் வேற கொடுத்துருக்காங்க, பெஞ்சமின் டிஸ்ரேலி அப்படிங்கிறது இரண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டி.ஆர். ஹோம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பன்முகத்தன்மைக்கும் காட்டு மிராண்டி தனத்திற்கும் இடையில் ஒரு மோதல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இதுவே போதும். ஏன்னா அதிகமாக கேட்கப்படுவதில்லை. எதற்கொன்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அடுத்தது நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏப்ரல் 1950. 8 ஏப்ரல் 1950 லியாகத் அலிகானுடன் டில்லி உடன்படிக்கை. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யாருன்னா ஆச்சாரியா வினோபாவே. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள். இது அக்டோபர் 16, 1906. இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதற்கு பாண்டித்துறை அப்படிங்கிறவர் தான் இதற்கு வந்து தலைவராக இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து கப்பல்கள் 2 வாங்கியிருப்பாரு. அது என்னென்னு பார்த்தோம்னா காலியா, லாவோ அப்படிங்கிற 2 கப்பல்களை வாங்கியிருப்பாரு. இவரு தென்னாட்டின் திலகர், கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் இவர் வந்து புகழ்ந்திருப்பாங்க. 1936 நவம்பர் 18 இயற்கை எழுதியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 2 டேட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்ன கூட பார்த்தோம் பாரதியார் இறந்த ஆண்டு எப்பன்னு. அதே மாதிரி இவர் வந்து 1936 நவம்பர் 18 இறந்திருப்பாரு. இதையும் ஞாபகம் வச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.